டு சின்ன யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஓகே, பொடி வேணும்னு போகிறாங்க பார்த்துக்கலாம். பொடி வேணும்னு போகிறாங்க பார்த்துக்க. காமெடி ஆச்சா ரசிக்குது. இப்போதான் ஊற்றுனேன். ஸ்பைசஸ் ஃபுல்லாக கறிச்சோம். பாருங்க நல்லா பாருங்க, கறியே போயிடுச்சு. சுஜி என்ன பேர் தெரியுமா வச்சிருக்கா? நீ போன வச்சிருக்க தாளிச்ச கிரேவியா? அது பேர் தாளிச்ச சிக்கன் கிரேவி. ஆமாம், நல்லா இருந்துச்சுல பேர், தாளிச்ச சிக்கன் கிரேவி. ஈரல் சேர்ந்ததா இருந்தால் மிரர்ல தெரியுற நீ ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பிரியாணி மசாலா அரைக்கிறேன். உனக்கு போட்டா போட்டா இப்போ மசாலா நல்லா சாறு இறங்கிச்சுன்னா கறியில் மசாலா போட்டுக்கலாம். இருக்கவே சாந்து. ஆக்சுவலி நம்ம இனிமேல் தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டு 2 பாக்கெட்லாம் இல்லைங்க. தயிர்னால வந்துட்டு சளி பிடிக்காது. சளியே பிடிச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஜில் தயிர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் வச்சு பச்சை தண்ணியிலே வச்சு நல்லா ஆற்றிட்டு ஜில் போனதுக்கப்புறம் கொடுக்கலாம். டெய்லியுமே தயிர் முட்டை லஞ்சில் சேர்த்தா நல்லது. இது சாப்பிட்றனாலையும் பால் குடிக்கிறனாலையும் போன் வந்து ரொம்ப நல்லது. உப்பு போட்டியா? உப்பு போடு, கறி போடு. கவனம் அரிசி அப்படியே போட்டு முக்காரிசி போட்டு வச்சுன்னா தம் ஆயிரும். ஒரு முக்காரிசி போடக்குள்ள அப்படியே எடுத்து நம்ம போதுமா தண்ணி 7 இல்லை உண்மையிலே தான் போட்டாப்ப போடு. இது கிளாரி ஒன்றும் கிளாரி விடாதுல்ல. ஸோ நம்ம இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நெய் விட்டு அப்புறம் மல்லித்தலை புதினாலாம் போட்டுட்டு அப்படி கிளறி விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி அரிசி வந்துட்டு லைட்டாக உடஞ்சிருச்சு தான், பட் ஓகே நல்லாயிருக்கு. நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நல்லா வந்திருக்கு. என்னென்ன சமைச்சிருக்க பட்டோ? குடம்பு இருக்கு, சாப்பாடு, சிக்கன் கிரேவி, யம்மி பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஓகே. அப்புறம் தம்பிக்கு ரசம். தம்பிக்கு நெய்யில் வந்துட்டு லெக் பீஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, குட். சாப்பிடலாம். அவ்வளோதான், சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி வரல ஆக்சுவலி பிரியாணி, பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அரிசி மட்டும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஓகே, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. தம்மும் நல்லா இருக்குது. ரைஸ் மட்டும் உடஞ்சிடுச்சு. ஸோ தம்பிக்கு வந்துட்டு நெய்யில்
போட்டு ஃப்ரை பண்ணேன் சிக்கன். ஸோ நான் இது எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு குட்டி குட்டியாக நம்ம பிசைஞ்சு போட்டோம் அப்படின்னா அவங்களாவே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணி மகிழனுக்கு அப்போலேருந்தே நான் இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்துட்டு டைரெக்டாகவே நெய்யில் சூடு பண்ணி போட்டுட்டேன். எப்படிங்க இருக்குது பிரியாணி? ஸோ என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. மகிழன் வந்துட்டு லைட்டாக பெப்பர் கொஞ்சம் காரமாக இருக்குது போல். ஸோ அவரும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாய் சிக்கன் ஒரு வாய்னுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.